2 பெட்ரூம் தனி வீடு 2 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் எவ்வளவு நினைக்கிறீங்க? வெறும் 45 லட்சம் தான். என்னப்பா ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் 400 ஸ்கொயர் ஃபீட்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் இல்லை. 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ண 2 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் வில்லா ஹவுஸு 45 லட்சம் தான். அதுக்கு மேலே என்னப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு வாங்க போற? எதுவுமே கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் 10 பைசா கொடுக்க வேணாம். இந்த 45 லட்சத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லொட்டு லொசுக்குன்னு எல்லாமே வந்துடும். தனி வீடு உங்களுக்கு சொந்தமாயிடும். ஸோ இந்த அற்புதமான ஆஃபர் எங்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா, ஸோ இந்த லேஅவுட்ல தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ப்ராப்ஷலோட அர்காடியா ஏரோசிட்டி. ஸோ இதோட என்ட்ரன்ஸ் எலிவேஷனே பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா சூப்பரா பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு. எலிவேஷன் என்ட்ரன்ஸ்ல மட்டும் இல்லைங்க, உள்ள லேஅவுட் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும். நல்லா 60 அடிக்கு அகலமான என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு தார் சாலை இருக்கு. உள்ள 30 அடி 40 அடின்னு எல்லாமே அகலமான சாலைகள் தான். உள்ள உங்களுக்கு டர்ஃப், பார்க்கு, ஓவர்ஃப்ளோ டேங்கு, அவென்யூ ட்ரீஸ் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 101 அம்யூனிட்டிஸ் இருக்கு உள்ள. சொன்னா இந்த வீடியோ பத்தாது, அத்தனை அம்யூனிட்டிஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. பிளாட்டோட சைஸ் எல்லாமே 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மொத்தமா ஒரு 180 ஏக்கருக்கு டெவலப் பண்ண ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப் இது. ஸோ இந்த லேஅவுட்டை தான் இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ரெகுலரா அப்லோட் பண்றோம். இப்போ நம்ம இந்த சைட்டோட ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துடலாம் வாங்க. என்னப்பா இன்ட்ரோல படபடன்னு சொல்லிட்டேன், எனக்கு ஒண்ணுமே டக்குன்னு புரியலப்பா. இந்த லேஅவுட் எங்க இருக்கு, இந்த லேஅவுட்குள்ள என்னென்னலாம் இருக்கு, லேஅவுட்டை சுத்தி என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா தெளிவா சொல்லுன்னு நீங்க சொல்றதுக்கு எனக்கு தெளிவா தெரியுது. ஃபர்ஸ்ட் இந்த லேஅவுட் எங்க லொக்கேட்டா இருக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம சென்னையில இருந்து காஞ்சிபுரம் வரும்போது பெங்களூர் ஹைவேல நம்ம டிராவல் பண்ணி வந்தோம்னா காஞ்சிபுரத்துக்கு முன்னாடியே மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கும். அந்த மீனாட்சி மெடிக்கல் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்ம இருக்க இந்த லேஅவுட் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த நேஷனல் ஹைவேல இருந்து எக்ஸாக்டா உங்களுக்கு 800 மீட்டருக்கு முன்னாடியே நம்மளோட இந்த அர்காடியா ஏரோசிட்டி லேஅவுட் லொக்கேட் ஆயிருக்கும். அப்படியே லேஅவுட்குள்ள நுழைஞ்சதுமே அப்படியே பேக் சைட் கேட் இருக்கும். நம்ம பேக் சைட் கேட் வெளியில போனோம்னா ஒரு 3 கிலோமீட்டர்ல சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கான ஒர்க் போறதை உங்களால பார்க்க முடியும். அதை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா பரந்தூர் ஏர்போர்ட்கான ஒர்க் போயிட்டு இருக்கிறது உங்களால பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் லொக்கேட் இருக்கிற இந்த லேஅவுட்டுக்கு அப்படியே பேக் சைடில் உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட் வந்துடும். சரிப்பா, ஏர்போர்ட் சொல்லிட்டேன். பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த லேஅவுட்ல இருந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு 6.5 கிலோமீட்டர் தான். ஸோ நம்ம லேஅவுட்ல வண்டி எடுத்துட்டு ரைட்ல போனால் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். அப்படியே லெஃப்ட்ல போனால் சேம் 6.5 கிலோமீட்டர்ல பரந்தூர் ஏர்போர்ட் போயிடலாம். ஸோ இவ்வளவு இங்கே இருக்கு. இதெல்லாமே ஓகே. எனக்கு பக்கத்துல ட்ரெயின் ஆக்சஸ் ஏதாவது மெட்ரோ ஏதாவது வருதான்னு கேட்டீங்கன்னா, பரந்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் வர மெட்ரோ ஸ்டேஷன்ல நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே 300 மீட்டர்லயே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வருது. ஸோ பார்த்துக்கங்க, 300 மீட்டர்ல மெட்ரோ ஸ்டேஷன், 6.5 கிலோமீட்டர்ல காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு. என்னப்பா பஸ் ஸ்டாண்ட் இவ்வளவு தூரமா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குமே உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. எப்படி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு மாற்று பஸ் ஸ்டாண்டா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணாங்க, அதே மாதிரி காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு மாற்று பஸ் ஸ்டாண்டா. ஏன்னா காஞ்சிபுரம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜஸ்டடா ஆயிடுச்சு, நிறைய வாகனங்கள் போய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதிக வாகனங்கள் வரதுனால ஒரு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடியே. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு புது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஸோ அதுவுமே இங்கே தான் இருக்கு. ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்க்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே சைட்குள்ளே வந்துட்டிங்கன்னா சைட்டை பார்த்தீங்கன்னா மிரண்டுடுவீங்க. 101 அம்யூனிட்டி சொல்லியிருக்கிறாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது டர்ஃப், இண்டோர் கேம்ஸு, கிளப் ஹவுஸு. ஸோ இப்படி நம்ம எதெல்லாம் ரொம்ப லக்ஸரி நினைக்கிறோமோ அது எல்லாமே எல்லாரும் பயன்படணும்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உள்ள 180 ஏக்கருக்கு 1000 பிளாட்டுக்கு மேலே இருக்குதுங்க. ஸோ 1000 குடும்பங்களுக்கு மேலே இங்கே வசிக்க போகிறாங்க. ஸோ 1000 குடும்பங்கள் இருக்க இடத்துல உங்களோட வீடு இருக்கும். அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. ஸோ இதோட பட்ஜெட்டு, இதோட ப்ரைஸ் எல்லாமே சிஓ சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது. அதுக்கு முன்னாடி சைட்டை சுற்றி என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குன்னு இந்த ப்ராப்ஷலோட ஸ்டாஃப் ஒருத்தவங்களை கேட்டு தெரிஞ்சிடலாம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் லேஅவுட் சூப்பராக இருக்குது. 60 அடிக்கு அகலமான தார் சாலை, 30 அடி 40 அடின்னு நல்ல பிளாக் டாப் ரோட்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓவர் டேங்க் இருக்குது. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஒரு பார்க்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீமில் இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வந்ததும் லெஃப்ட் ரைட்டுன்னு 2 சைடுமே பார்க்கு. அதை தாண்டி சில்ட்ரன்ஸுக்கு பிளே ஏரியா தனின்னு சொல்லி ஏகப்பட்ட பார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா 180 ஏக்கருக்கு ஒரு டவுன்ஷிப் ரெடி ஆகுதுன்னா இங்கே எல்லாமே இருக்கணும்ல. ஸோ இதை தாண்டி ஃபியூச்சரில் கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல் இங்கே ஒன்று வருது உங்களுக்கு.
ஸோ நம்ம லேஅவுட்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் வந்துடும். நம்ம லேஅவுட் வாசல்லையே ஸ்கூல் பஸ் எல்லாம் நின்று போயிட்டு இருக்கு. அத்தனை ஸ்கூல் பஸ்லாம் போதும் நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாமே ஸ்டாஃப்ஸ் ஒருத்தவங்க கிட்ட கேட்டுட்டு பக்கத்தில் என்ன ஸ்கூல் காலேஜ் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து ப்ரைஸ் ஆஃபர் பற்றி சிஇஓ சாரை பார்த்து கேட்டுடலாம். இப்போ நம்ம போய் ஸ்டாஃபை பார்த்துடலாம் வாங்க. அவ்வளோதான் மக்களே. இப்போ ப்ராப்பர்ட்டியோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்கறதுக்காக அவங்களோட ஸ்டாஃப்ஸ் சாலமன் சேல்ஸா சார்? ஆமாம், சேல்ஸ் மேனேஜர் கிட்டே கேட்க வந்திருக்கோம். சார் சைட்டை பார்த்துட்டேன் சார், சூப்பராக இருக்கு. ஓகே, இது என்ன அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி சார்? சார் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு தான் சார். டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு. எஸ், சூப்பர் சார். இப்போ எனக்கு வந்து இதோட அப்ரூவ்டு கன்வென்ஸ் ஆயிட்டேன். ஓகே, இப்போ நான் இங்கே குடி வர போறேன். ஓகே, என் பசங்க படிக்கிறதுக்கு ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது? எஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்ல இருந்து வந்து 1.5 கிலோமீட்டர்ல வேலம்மாள் போந்தி கேம்பஸ் ஸ்கூல் இருக்கு. ஓகே சார். அடுத்து வந்து பிரமிங் ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்சி பிரமிங் ஸ்கூல் இருக்கு. ஸோ காலேஜ்னு பார்த்தீங்கன்னா சங்கரா யூனிவர்சிட்டி இருக்கு, மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஸோ உங்களுக்கு பக்தாச்சலம் பாலிடெக்னிக் இருக்கு. அந்த பக்தாச்சலம் பாலிடெக்னிக்கல் பக்கத்துல தானே அந்த புது பஸ் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஆமா, எக்ஸாக்ட்லி. சூப்பர். ஓகே, அது எல்லாமே இங்க சரௌண்டிங்ல இருக்கு. அப்ப வந்தா பிரச்சனையே இல்ல, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பக்கத்துல இருக்கு. சரிங்க சார். இப்போ நீங்க ஸ்கூல் காலேஜ் சொன்னதுல இப்போ நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, அப்ரூவ்டு. ஓகே, சரி. இப்போ நான் வர வழியில ஒரு பேனர் பார்த்தேன். சரி, ஓகே. 45 லட்சத்துக்கு 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ண வீடு தரீங்க அப்படின்னு. கண்டிப்பா சார், நம்ம ப்ராப்ஷல்ல அது பண்றோம் சார். நம்ம அது எப்படி சாத்தியம்? கண்டிப்பா அதுதான் சார் ப்ராப்ஷல். அதான் ப்ராப்ஷல். எஸ். என்ன சார், ஏன்னா தங்கம் பாத்தீங்கன்னா தினம் ரேட் ஏறுது. அதே கணக்காதான் செங்கல், சிமெண்ட், ஜல்லி, கம்பின்னு எல்லாமே ரேட் ஏறுது. அப்படி இருக்கும் போது இந்த பட்ஜெட்டுக்குள்ள அவ்வளோ டெவலப்மெண்ட் ஏரியா எப்படி பாசிபிள்? அதுதான் நம்ம ப்ராப்ஷல் கம்பெனிகளோட சிறந்த ஒரு தீபாவளி ஆஃபர் நம்ம பண்றோம் சார். என்ன எது கேட்டாலும் அதான் ட்ரிக்ஸ் மாதிரி சொல்றீங்க. சத்தியமாவா? இருக்கிற ஃபேக்ட் அதான் சார் சொல்றேன். சத்தியமா அடிச்சு சொல்றேன். நம்ம 45 லட்சத்துல கண்டிப்பா நம்ம வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கண்டிப்பா வந்து கொடுக்குறோம். டெவலப் பண்ணி தரீங்க? டெவலப் பண்ணி தரோம். சூப்பர் சார். இப்போ எல்லாமே கன்வின்ஸ் ஆயிடுச்சு சார். அடுத்து சாரை பார்த்து ப்ரைஸும் ஆஃபர் மட்டும் கேட்டேன்னா நான் சாட்டிஸ்ஃபைட், நீங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆவீங்க நான் நம்புறேன். நம்ம போய் நேராக சிஓ சாரை பார்த்துடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜானகிராமன். நான் ப்ராப்ஷலோட சிஓ பேசுகிறேன். இப்போ நம்ம நிற்கிற சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்காடு ஏரோசிட்டி காஞ்சிபுரத்தில் இருக்க பிரம்மாண்டமான 180 ஏக்கர் சைட்டு தான். இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸோட ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3000 ரூபா விற்றுட்ருக்காங்க காஞ்சிபுரத்தில். நம்ம இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்டில் எவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருந்தும் கூட நம்ம ப்ரைஸை வந்து கம்மியாக கொடுக்கணும் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்குன்னு ஒரு நல்ல நோக்கத்தோட 3000 ரூபா இருக்க ஒரு சதுரடியை கட் பண்ணி வெறும் 2200 ஒரு சதுரடி கொடுத்துட்ருக்குங்க. இந்த 2200 சதுரடி இவ்வளோ தானா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த தீபாவளிக்கு ஏதாவது ஆஃபர் கஸ்டமர் கொடுக்கணும் இல்லையா? நம்ம ஒரு தங்க குதிரை ஆஃபர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 10 கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்குறோம். 1 இல்லை 2 இல்லை 10 கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த தீபாவளிக்கு மண்ணும் பொண்ணும் அள்ளிட்டு போங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க சீக்கிரமாக இந்த சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணி ஃபேமிலியோட ஹாப்பியாக இருங்க. ப்ராப்ஷல் சார்பாக எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அவ்வளோதான் மக்களே. ப்ராப்பர்ட்டியோட ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு முடிஞ்ச அளவுக்கு. உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது டவுட் இருக்குன்னா ப்ராப்ஷலோட டைரக்ட் நம்பர் தரேன், ஸ்க்ரீனில் இருக்கும், பேசிக்கங்க. ப்ராப்ஷல் ஸ்டாஃப் கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டாச்சு. சிஇஓ ப்ரைஸ் ஆஃபர் சொல்லிட்டாரு. சென்னை சிட்டியில் கூட நான் இந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸோட இவ்வளோ டெவலப்மெண்ட்டோட ஒரு லேஅவுட் பார்த்ததில்ல. பட் காஞ்சிபுரத்தில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது எப்படி இது சாத்தியம்னு. பட் நடந்திருக்கு. எனக்கு இந்த சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் சைட் விசிட் வரணும்னா ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு லோனில் போகிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்குது. ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் போகுது. ஏன் சைட்டுக்குள்ளேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் வரப்போகுது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே நான் பில்டப் கொடுக்க விரும்பலை. இது அதுக்கான அந்த பில்டப்புக்கெல்லாம் ஒர்த்தான ஒரு சைட்டு தான் இந்த சைட்டு. ஸோ இந்த சைட்டுக்கு சைட் விசிட் வரணும்னா ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ளாட்ஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.